ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி சோறு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது எங்கள் ஊர் ஸ்டைலுங்க. இந்த மாதிரி தக்காளி சோறு செஞ்சோம்னா எந்த தொட்டுக்கையுமே தேவையில்லை, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இந்த தக்காளி சோறு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதற்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இதை நான் பட்டை, ஏலக்காய், கிராம்புலாம் நான் எதுவுமே போட்டு தாளிக்க போகிறதில்ல. அதே மாதிரி வெங்காயம் சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் ஒன்று, அதை நான் மிக்சியில் அரைச்சி தான் நான் சேர்த்திருக்கேன். நான் அரிஞ்சு சேர்த்தலை. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாகவும் செஞ்சிடலாம் 10 நிமிஷத்தில். இப்போ நான் அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசிக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கிறேன். 4 பேர் சாப்பிட்லாம் இந்த சாப்பாடு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை போட்டால் நல்லா ஃப்ளேவர் இப்போவே கொஞ்சம் நல்லா இறங்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி